ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசாத்தி கிச்சன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் வீடே கமகமக்கும் கட்டா கருவாடும் கத்தரிக்காயும் வச்சு தான் குழம்பு செய்து காட்ட போகிறேன். இந்த குழம்பை நீங்கள் ஒயிட் ரைஸுக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். இது கிராமத்து முறையில் தான் செய்ய போகிறேன். எங்கள் அம்மம்மா நீர் எப்படி செய்வாவோ அப்படி தான் செய்து காட்ட போகிறேன். இந்த குழம்பை நீங்கள் உடனே சாப்பிட்றத விட வச்சு அடுத்த நாளைக்கு பழைய சோறும் இந்த குழம்பும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த சுவையான குழம்பை எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு ஒரு 1/2 கிலோ கட்டைக்கருவாடு எடுத்துருக்கிறேன். இதை நல்லா கொதி தண்ணியில் பாருங்கள். இந்த கருவாட்டை இது ஸ்ரீலங்காவிலேருந்து எடுத்தது. ஒரு 500 கிராம் கருவாடு நல்லா ஹாட் வாட்டரை கொதிக்க வச்சு ஊற்ற வேணும். ஊற்றிட்டு மேலே டிஷ்யூவை போட்டிங்கன்னா அந்த உப்பு எல்லாம் அந்த டிஷ்யூ எடுத்துடும். உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும் கருவாட்டில். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். போட்டு 1/2 மணி நேரம் விட்டிங்கன்னா போதும். இப்போ கருவாட்டை பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். மஞ்சள் போட்டு நல்லா அரிசி கழுவின தண்ணியில் தான் கழுவி எடுத்துருக்கிறேன். அதை சேர்த்து கத்தரிக்காயும் எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு போடுங்க கத்தரிக்காய். நீங்கள் வேறு மரக்கறிகளும் போட்டு செய்யலாம். அடுப்பில் மண் சட்டியான்னு எடுத்துருக்கிறேன். மண் சட்டியாக நல்லா இருக்கும். இதுக்கு சூடாகினது நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கிறேன். பழைய காலத்து ஆக்களெல்லாம் நல்லெண்ணெய் தான் விட்டு சமைப்பாங்க. கடுகு சீரகம் போட்டு நல்லா வெடித்தது பிறகு வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் வதக்குங்க. இப்போ கருவேப்பிலையும் போட்டு அதோட வதக்குங்க. இப்போ மஞ்சத்தூளும் கொஞ்சம் போட்டு அதோட வதக்கிடுங்க. இதுக்கு கணக்க வதங்க தேவையில்லை. வெங்காயம் ஒரு அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வெள்ளை கூட தட்டி போட்டிருக்கேன். தட்டி போட்டிங்கன்னா அந்த கருவாட்டு குழம்புக்கு கமகமண்டு மணக்கும். தட்டி போட்டு பாருங்கள். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க ரெண்டையும். இப்போ நல்லா வதங்கினோடனே இப்போ தக்காளி பழத்தை கட் பண்ணி போட்டுக்கிறோம். 2 தக்காளி பழம் மீடியம் சைஸில் கட் பண்ணி போட்டுக்கிறேன். அதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி அவிய விடுங்க. தக்காளி பழம் அவியறதுக்காக. ஒரு 3 மினிட்ஸ் விட்டிங்கன்னா போதும். பார்த்திங்கன்னா நல்லா அவிஞ்சு போயிருக்கு தக்காளி பழம். இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு இதோட நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கிற கட்டை கருவாடை போட்டு வதக்கணும். ஏன்னா அப்படி வதக்குனீங்கன்னா கட்டை கருவாடில் ஒரு வாடை ஒன்று அடிக்கும். அந்த வாடை போய் நல்ல வாசம் பெறும். ஒரு மொச்ச வாசம் ஒன்று அடிக்கும் இந்த கருவாட்டில். அந்த வாடை போய் நல்ல வாசம் வரும். இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணால் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் கருவாடு. இப்படி ஒருக்கா ஃப்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 3-5 நிமிஷம் இந்த ஆயிலில் இதை ஃப்ரை பண்ண விடுங்க. இப்போ இந்த நேரம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளை சாதுவாக சூடு ஆட்டி எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக வறுத்தா போதும். இப்போ நல்லா 5 நிமிஷம் ஆகிட்டுது பாருங்கள். கொஞ்சம் எல்லாம் இந்த கருவாடு கொஞ்சம் பொரிஞ்ச மாதிரி இருக்குது இந்த ஆயிலில். ஏன் மிளகாத்தூளை வறுக்கிறேன்னு சொன்னால் ஆயிலில் போட்டு வதக்குறேன்னு சொன்னால் மிளகாத்தூளோட வாசம் போயிடும். இது கருவாடோட போட போகிறேன். அப்போ அதனால் லைட்டாக கொஞ்சம் வறுத்து போட்டிருக்கிறேன். அப்போ உங்களுக்கு அந்த மிளகாத்தூள்ற வாசம் வராது. இப்போ இதோடையே கட் பண்ணி எடுத்துருக்கிற கத்தரிக்காயும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதை பெருசாக நீங்கள் வதக்க தேவையில்லை. சும்மா ஒரு கிண்டிட்டு 1 நிமிஷம் விட்டிங்கன்னா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கத்தரிக்காயெல்லாம் நல்லா எல்லாரோட சேர்கிற மாதிரி. இப்போ பார்த்திங்களா தெரியும். எல்லா இடமும் நல்லா கத்தரிக்காய் மிக்ஸ் பண்ணி பட்டுட்டு இப்போ இந்த நேரம் வறுத்து வச்சுக்கிற மிளகாய் தூளையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி.
நல்லா கிண்டி விடுங்க. பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிட்டுது. நல்லா மிளகாய் தூளெல்லாம் கருவாட்டில் கத்திரிக்காயில் நல்லா மிக்ஸ் ஆகிட்டுது. இந்த நேரம் தண்ணி விடணும். தேவையான அளவுக்கு தண்ணியை விட்டுக்கொள்ளுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை விட்டுக்கொள்ளுங்க. இப்போ தண்ணியை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கருவாட்டு குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் ஊற்றி சாப்பிட்றதுக்கு. ரைஸோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட தண்ணியாக தான் இருக்க வேணும். இதுக்கு நான் உப்பு போடவே இல்லை. ஏன்னா அந்த கருவாட்டில் உப்பு இருக்கும். ஸ்ரீலங்காவில் வாங்குகிற கட்டை கருவாடுக்கெல்லாம் நல்லா உப்பு இருக்கும். அப்போ நீங்கள் உப்பு போட தேவையில்லை. அப்படி காணாட்டி கடைசியாக போட்டிங்கன்னா போதும். இப்போ மூடி வைங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க கத்தரிக்காய் அவிகிறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 5 நிமிஷம் ஆயிட்டுது. இப்போ கத்தரிக்காயெல்லாம் நல்லா அவிஞ்சு வந்துடுது. இப்போ வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடுறேன். பெருங்காயத்தூள் போடுறேன்டா கருவாடு சரியான வாயுமென்று சொல்லுவாங்க, வயிறு நோவும். அதுக்காக கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டிருக்கிறேன். போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ பழப்புளி எடுத்துருக்கிறேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் பழப்புளி எடுத்து ஊற போட்டு கரைச்சிட்டு நல்லா ஊற்றிருக்கிறேன். புளி கொஞ்சம் கூட விட்டால் தான் அந்த கருவாட்டு குழம்புக்கு நல்லா இருக்கும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு தேங்காய் பால் வேணுமுன்னா இந்த நேரத்தில் தேங்காய் பால் விடலாம். நான் தேங்காய் பால் விடலை. இங்கே இந்த நாட்டில் நாங்கள் கூடுதலாக தேங்காய் பால் விடாமல் தான் சமைக்கிறது. ஸ்ரீலங்காவில் அம்மாலாம் தேங்காய் பால் விடுவாங்க. நான் விடலை. வேணுமெண்டா நீங்கள் விடுங்க தேங்காய் பால். இப்போ கறி ரெடி ஆயிடுச்சுது. இந்த நேரம் பச்சை கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டிருக்கிறேன். வறுத்த வெந்தயம் போட்டுட்டு அடுப்பு ஓன் விட்டிங்கண்டா டேஸ்டியான கட்டை கருவாட்டு குழம்பு ரெடி. இது ஈஸியாகவும் குயிக்காகவும் செய்திடலாம். நீங்கள் இந்த கருவாட்டு குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.